கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 12 அதிகாரம் 19 வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது என்று. பிரியமானவர்களே, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தீமை செய்யும் போது நாம் பதிலுக்கு பதில் தீமை செய்யக்கூடாது. வேதம் சொல்கிறது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்கும் நாம் தீமை செய்யக்கூடாது. நம்ம யாராவது துன்பப்படுத்தினால் அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, யாராவது உங்களை துன்பப்படுத்தினால், உங்களை கஷ்டப்படுத்தினால், உங்களை வேதனைப்படுத்தினால் அவர்களை ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, பழி வாங்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை நம்முடைய கரங்களிலே எடுக்கக்கூடாது. அவர் பார்த்து கொள்வார். நமக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும், எந்த சத்துரு எழும்பினாலும் கர்த்தர் பழி வாங்குவார். அவரே பதில் செய்வார். ஹல்லேலூயா. ஒருபோதும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, பழி வாங்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை வழி நடத்துவார், நம்மை பாதுகாப்பார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுதும் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி அப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு நோயோடு இருக்கிறார்களோ எல்லா பலவீனத்தையும் நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.